ஸோ கைஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் நேவிலேருந்து வந்திருக்க ஒரு அருமையான ஒரு பர்மனன்ட் ஜாப், ஆஃபீஸர் லெவல் ஜாப் தான் கைஸ் நோட்டிஃபிகேஷனா விட்டுருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விட்டுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் ஓரியன்டட் ஜாப் கைஸ். திஸ் இஸ் வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் 163 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. பிஇ, பிடெக் படிச்சவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இத பத்தின ஃபுல் நோட்டிஃபிகேஷன பார்ப்போம். ஓகேங்களா? So guys, this is the notification from Government of Defense under the Department of Indian Navy. Okay. ஸோ இத பார்த்தீங்கன்னா, 2027க்கான ஒரு ரெக்யர்மென்ட் விட்டுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கு ஜாப் கைஸ். லைக் கெசட்டட் லெவல் ஜாப். அதாவது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிங்ல சைன் பண்ற ஒரு ஜாப். நம்ம தமிழ்நாடுல இருக்க டிஎஸ்பி லெவல் ஜாப் கைஸ். என்ட்ரி லெவல் ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, 25 ஜூன் 2026 அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 27 ஜூலை 2026 முடியுது கைஸ். இதுக்குள்ள இந்த டெட்லைனுக்குள்ள கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் விட்டு வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஸோ நல்ல ஜாப் கைஸ். டெஸ்ட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ. அது மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தான் கைஸ் டாப் லெவல்ல போலாம். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸும் இருக்காங்க. பட் அதுல நீங்க வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன பிரான்ச்சுக்கு விட்டுருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்தரா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் கைஸ். ஹைட்ரோ கேடர்ல வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பிஇ, பிடெக் இன்ஜினியரிங்ல எந்த டிசிப்ளின் படிச்சாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? பிஇ, பிடெக் பண்ணா மட்டும் போதும். அதுல வந்து நீங்க 60% வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் கைஸ். கிராஜுவேஷன்ல ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்து 90 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி ஓகேங்களா? ஏன்னா போன இயர்லாம் இந்த வேக்கன்சி விடல அவ்வளவா. ஸோ இந்த இயர் வந்து நல்லா விட்டுருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? மென் அண்ட் வுமன் 2 பேருமே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ விமனுக்குன்னு தனியா வேக்கன்சியும் விட்டுருக்காங்க. ஓகே. நீங்க வந்து இந்த ஏஜ் பார மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. ஜூலை 2, 2022ல ஜூலை 1, 2008 இதுக்குள்ள பொறந்த எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடியும் பிறந்தவங்க கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது கைஸ். நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் ட்ரை லைக் திஸ். ஓகே. ஸோ 2வது வந்து பைலட். பைலட் மீன்ஸ் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷிப்ல தான் இருக்கிற மாரி இருக்கும். லைக் டிஃபென்ஸ் ஷிப் கைஸ். ஓகேங்களா? நேவிக்கு ஓரியன்டடான டிஃபென்ஸ் ஷிப்ல வந்து நீங்க பைலட்டா இருப்பீங்க. இப்போ வந்து ஒருத்தர்லாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. கண்டிப்பா போனா வந்து ஒரு ஆ கப்பலோடைய ஒரு பைலட்டா போணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க. மெரைன் இன்ஜினியரிங்லாம் நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு ஜாப் கைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? பைலட் படிச்சவங்க. ஸோ இன்னொன்னு வந்து நேவல் ஏர் ஆப்பரேஷன் ஆஃபீசர். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு வந்திருக்கு. அடுத்து ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் சூப்பர் ஜாப் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து பிடெக்ல பிஇ, பிடெக் எனி படிச்சாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஸோ 60% ஆஃப் மார்க் கிராஜுவேஷன் மார்க் இருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதே மாரி நீங்க 10த், 12த்ல மினிமம் வந்து 60% வந்து எடுத்திருக்கணும். ஓகேங்களா? அதாவது 10த், 12த் 1 கூட்டும்போது உங்களுக்கு வந்து 60% வந்திருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி பர்ட்டிகுலரா வந்து இங்கிலீஷ்ல மட்டும் உங்களுக்கு வந்து 60% கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபார் 10த் இல்லாட்டி 12த் இது 2ல ஏதாவது ஒண்ணுல இங்கிலீஷ்ல மட்டும் நீங்க 60% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பைலட்டுக்கு வந்து 25 வேகன்சிஸ் அண்ட் நேவல் ஏர் ஆப்பரேஷன்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 18 வேகன்சிஸ் அண்ட் ஏடிசி கண்ட்ரோலருக்கு வந்து 15 வேகன்சி. ஓகேங்களா? இதுக்கு போத் மென் அண்ட் வுமன் வந்து எலிஜிபிள். ஸோ நீங்க வந்து ஆ டேட் ஆஃப் பர்த்த மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஏஜ் பார் ஆகாம அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. பிகாஸ் ஆஃப் டெட்லைனுக்கு முன்னாடி வந்து நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த 1 வீக்ல நீங்க பண்ணீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து அவங்க நேவி சைடு தப்பு இல்ல. ஏன்னா வந்து லாஸ்ட்டா குளோஸ் பண்ற டைம்ல எல்லாருமே ரெக்வெஸ்ட்டா குடுப்பாங்க. எல்லாருமே ஒரே டைம்ல அப்ளை பண்றனால, ஸோ நமக்கு வந்து சர்வர் டவுனா இருக்கும். ஸோ அந்த சர்வர் டவுன வந்து இக்னோர் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஒண்ணு வந்து லாஜிஸ்டிக். ஓகேங்களா? லாஜிஸ்டிக்ல நீங்க ஆஃபீசரா போவீங்க. அதுக்கு வந்து பிஇ, பிடெக் படிச்சவங்க யார் வேணா எலிஜிபிள். வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஆர் எம்பிஏ வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கணும். ஆர் பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி ஐடி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதோட சேர்த்து பிஜியும் பண்ணியிருக்கணும் கைஸ். பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாலும் கூட நீங்க எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணியிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாரி நேமல் ஆ பெர்மனன்ட் இன்ஸ்பெக்டரல் கேடர். ஓகேங்களா? இது செம ஒர்த்தான ஒரு ஆஃபீசர் கேடர் கைஸ். ஓகேங்களா? இதோடைய
குவாலிஃபிகேஷன் எல்லாம் அதில போட்டிருக்காங்க. அதில நீங்க பார்த்துக்கங்க. அண்ட் தென் எஜுகேஷன். எஜுகேஷன் மீன்ஸ் நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலா போகலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு டீச்சிங்ல அ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ அந்த இதில போலாம் நீங்கலாம் சரிங்களா? அதோடைய குவாலிஃபிகேஷன், ஏஜ் பார் எல்லாமே பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஃபியர் இல்லாம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. தென் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்துச்சுன்னா, அதன் பின்ன நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யாருக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ பத்தி ஒரு டவுட்ஸ் வேணும்னா, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ அதுக்குன்னு தனியா மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பிரான்ச்லேருந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி சப்மரைன் டெக் இன்ஜினியரிங்ல வந்து விட்டுருக்காங்க. அதே மாரி எலக்ட்ரானிக் பிரான்ச்லேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிஇ, பிடெக், டிப்ளமோ படிச்சவங்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ நாவல் கன்ஸ்ட்ரக்டர், சப்மரைன் டெக் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் நான் சொன்ன மாரி கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்களும் எலிஜிபிள். அண்ட் தென் இன்னொன்னு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபைனல் இயர் பண்றவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன்ஸா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ யாராவது ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க கண்டிப்பா அது எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது நீங்க எலிஜிபிள் ஆகி எஸ்எஸ்பி இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து ட்ரெய்னிங் நடக்கும் பார்த்தீங்களா? அது எங்க நடக்கும்னா, ஐஎன்ஏ இந்தியன் நேவல் அகாடமி எலிமலால நடக்கும். ஓகேங்களா? இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, ஜூன் 2027 அடுத்த வருஷம் ஜூன்ல அந்த ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே எல்லாமே முடிஞ்சிரும். ஓகேங்களா? அந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுருவாங்க. இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் ரொம்ப 5 நாள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ 5 நாள் இன்டர்வியூ நல்லா பாஸ் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஆஃபீசர் கேடரா போலாம். வொண்டர்ஃபுல் ஜாப் கைஸ். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இதுக்கு அலவன்ஸ் அண்டு எல்லாமே பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ பார்த்துக்கங்க. அண்ட் தென் மெரிட் லிஸ்ட் எத பேஸ் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பிய பேஸ் பண்ணி தான் விடுவாங்க. சர்வீஸ் செலக்ஷன் போர்ட். அதுக்கு பேர் தான் எஸ்எஸ்பி. ஓகேங்களா? ஸோ ட்ரெய்னிங் நீங்க ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்ணி செலக்ட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, சப் லெப்டினன்ட். இதுவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க டிஎஸ்பி லெவல் ஜாப் கைஸ். சப் லெப்டினன்ட்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே நடக்கும்னா, ஐஎன்ஏல தான் நடக்கும். எலிமலா நான் சொன்னேன்னா, அங்க தான் நடக்கும். உங்களுக்கு ட்ரெய்னிங்கும் அங்க தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாப் வந்து எனிவேர் இந்தியா எங்க வேணாலும் போடலாம். நேவி அகாடமி எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ரொபகேஷன் பீரியட் அதாவது ஸோ ப்ரொபகேஷன் பீரியட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள வந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் காய்ஸ். நீங்க இதில வந்து நல்லா பண்ணீங்கன்னா, உங்கள கண்டிப்பா ஒரு இதுவா போவாங்க. ஸோ சப் லெப்டினன்ட்க்கு வந்து நீங்க எல்லா அலோவன்ஸ்லாம் சேர்த்தா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து 1,20,000க்கு மேல போகும் காய்ஸ். ஸோ நான் சொன்ன மாரி அலோவன்ஸ்லாம் நெறைய எக்கச்சக்க அலோவன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க நெனச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு அலோவன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல தான் போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ, இதுக்கு அப்ளை பண்ற வீடியோ வேணும்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஒரு அப்ளை வீடியோ தனியா போடுறேன். ஸோ, இதுல தான் நீங்க போய் அப்ளை பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய கட் ஆஃப் அதாவது நீங்க என்ன பெர்சன்டேஜ் கிராஜுவேஷன்ல எடுத்தீங்களோ, அத பொறுத்து தான் வந்து உங்க கட் ஆஃபா வச்சு உங்கள எஸ்எஸ்பி இன்டர்வியூக்குள்ள கூப்பிடுவாங்க. சப்போஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து யாராவது ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா, கண்டிப்பா போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு இப்ப தான் நான் ஃப்ரெஷர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ எதுவுமே முடியாதுங்கிறது இல்ல கண்டிப்பா. ஹோப் வைங்க கண்டிப்பா முடியும். இத பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தென் மறந்துறாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் கமெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா கைஸ்? ஓகே. தேங்க் யூ வெரி மச். என்னுடைய வீடியோஸ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். தேங்க் யூ.